நீங்க ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமா மூளை இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்க எழுப்புறத நான் வெறுக்கிறேன், இல்ல அறிவு இருக்கிறேன். எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க. அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன், என்ன செய்யறேன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு அளவுக்கு தானே அதையே சொல்ல முடியும். விட்டு வேற கேள்வி கேளுங்க. தொடர்ந்து நாங்கள் தனிச்சுதான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இலக்கை நீங்க நிர்ணயிச்சு அதை தொடர்ந்து பயணிக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை எப்போ அடைவீங்க? இலக்கை அது உங்களுக்கு சொல்றேனே, இழந்து விட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான். இங்கே தேர்தல் அரசியல், திருடர் பாதை, தேர்தல் பாதை, ஓட்டு பொறுக்கிகள், அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான். அதனால் அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை, அவரை போல கல்வியாளரும் அவரே சொல்லிட்டாரு, எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு. அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு. அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதா இருக்கு. அதை மாற்றணும்னு போராடுறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் அமையாது. நீங்க ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்க என்ன, ஏன் கூரை வீடு இல்லையா உங்க வீடு, கூரையை பிரிக்கணும்னு சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரன். அவர் ஓட்டை இவர் பிரிப்பாரு, இவர் ஓட்டை அவர் பிரிப்பாரு. நீ அவ்வளவு பலகீனமா இருக்கியா? உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்க பலகீனமா இருக்கீங்களா? அவ்வளவு வலுவிழந்து இருக்கீங்களா? அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? மதுக்கடையை மூடணுங்கிறீங்க, யாரோட சேர்ந்து மூடலாம்? மத ஆலைகள் வச்சிருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பேசிட்டே திருப்பி திருப்பி பேசிட்டு கூடாது. என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்க எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க. நான் அது எங்க விருப்பம். நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான், எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். அடுத்தவருடைய கால்களையோ தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை. ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போக ஒழிய என் கனவை சுமந்து போகாது. அதனால அதை விட்டுருங்க.